தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா Adobe XD யூஸ் பண்ணி எப்படி ஒரு UI டிசைனை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். பார்ட் 2 அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே டிசைனை எப்படி ஒரு வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டிசைனை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் கூட நம்ம GSAP அனிமேஷன்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ GSAP அனிமேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு லேயருமே அனிமேட் பண்ணுறதுக்காக நம்ம GSAP அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ வந்து நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பார்ட் 1 வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டிசைனை ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ளகின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டேரெக்டாக CSS எப்படி யூஸ் பண்ணுறீங்க, SCS எப்படி யூஸ் பண்ணுறது, சாஸ் ஃபைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சாஸ் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாஸ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். லைவ் சாஸ் கம்பைலர், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் இட். ஓகே, இட்ஸ் இன்ஸ்டால்ட். அண்ட் தென் நான் எந்த ஃபைலுமே நான் க்ரியேட் பண்ணல. இந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன், இதை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு index.html ஃபைல், index.html. அண்ட் தென் இதோட லாங்குவேஜ் மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஜாங்கோ மோடில் இருக்குது. சேஞ்ச் டு HTML. ஓகே, அண்ட் தென் நம்ம CSS க்ரியேட் பண்ண போகிறதில்ல, சாஸ் ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ main.scss. ஓகே, அண்ட் தென் ஸோ உங்களோட index.html ஃபைலில் HTML5 அண்ட் தென் உங்களோட டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. SVG Animations. ஓகே, அண்ட் தென் உங்களோட main.scss அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் சாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த SCSS ஃபைலை. இது டேரெக்டாக நீங்கள் CSS நீங்கள் இதில் எழுத அது கம்பைல் பண்ணி உங்களுக்கு CSS ஃபைலை ஆட்டோ ஜெனரேட் பண்ணும் அதுவே. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு main.css அண்ட் main.css.mapன்ற ரெண்டு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இது நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் ஹியர் லெட்ஸ் லிங்க் அவர் CSS ஃபைல், main.css. ஓகே, சேவ் தி ஃபைல். அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருக்கிற இந்த குரூப்பை அப்படியே காப்பி பண்ணி SVG கோடாக ஜெனரேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா GSAP அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ GSAP அனிமேஷனுக்கு நம்ம லிங்க் எடுக்கணும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு google.com search for gsap.cdn. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்கில் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க, GSAP 3.60. இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக்கோட காப்பி ஆயிரும். அண்ட் தென் அது பாடி டேக்கோட கடைசியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் தி சேஞ்சஸ். ஓகே, அண்ட் தென் இங்கனுக்குள்ளே வந்து நம்மளோட SVG கோடை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்மளோட அண்ட் தென் நம்மளோட கண்டென்ட், உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் உள்ளே வைக்கணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம அனிமேஷனுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட XD ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்டையராக நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த லேஅவுட் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த குரூப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா group 24 இருக்குது. இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் செலக்டட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை மட்டும் தனியாக இமேஜ் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை
உங்களுக்கு வந்து டிசைனை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி. பட் ஆக்சுவலாக இதை நம்ம உள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ நான் இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை அப்படியே SVG கோடாக நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, காப்பி SVG கோடுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 second, sorry for this. So right click, copy SVG code, click it, and then இங்கே ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. div.container, இந்த கண்டெய்னருக்குள்ளே அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த SVG கோட் கம்ப்ளீட்டாக இங்கே வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட SVG கோட் அப்படியே இங்கே ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் யூஸ்வலாக நான் தேவையில்லாத லைன்ஸ் நிறையா இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே. இந்த ஐடி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் நான் யூஸ்வலாக நான் டிலீட் பண்ணிடுவேன். பட் இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம அவ்வளோவும் கோத்ரூ பண்ண முடியாது, அதனால் இதை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் வரைக்கும் டிலீட் பண்ணிடுங்க. வியூ பாக்ஸ் வச்சுருங்க, அப்படின்னா தான் உங்கள் SVG தெரியும், இல்லைனா SVG தெரியாது, அந்த கோட் ரன் ஆகாது. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் தென் இதை அப்படியே நம்ம லைவ் சர்வரில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த SVG கோட் நம்ம அந்த க்ரியேட் பண்ண அந்த ஃபைலிங் எனக்குள்ளே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் இது பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ நம்ம CSS எழுதணும் அப்படின்னா சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா டெஸ்க்டாப் எழுதிட்டு நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம UI க்ரியேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மொபைல் ஸ்க்ரீனுக்கு முடிச்சுட்டு நம்ம டெஸ்க்டாப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதை சைட் பை சைட் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம், ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், தென் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா start writing your CSS. Okay, so let's as usual star margin 0, padding 0, and then box sizing border box, and then font family நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா Georgia. ஓகே, நீங்கள் இந்த font size வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. save the changes. And then ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து நான் இங்கே என்ன கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் இதே பேக்ரவுண்ட் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் கூட காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹியர் பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் அந்த கலர் கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் வந்து நமக்கு ஒயிட்டில் தான் இருக்க போகுது. ஸோ டெக்ஸ்ட் கலர் ஒயிட். சேவ் தி சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க அதே பேக்ரவுண்ட் கலர் இங்கேயும் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட SVG டேக், SVG ஓப்பன் இட். ஸோ SVGயோட பொசிஷன் வந்து அப்சல்யூட் பொசிஷனாக தான் இருக்க போகுது, அப்சல்யூட் பொசிஷன். அண்ட் தென் Z இண்டெக்ஸ் 0, left -50%, and then top la -6%, and then width let's make it as 150%. save the changes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கரெக்டாக அந்த மெயின் கார்டு மட்டும் நமக்கு சென்டராக இருக்கும். எப்படி நீங்கள் இந்த கோடெல்லாம் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து எந்த விதமான ட்ரிக்கும் கிடையாது, ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ உங்களுக்கு வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி இதை நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே நானே மேனுவலாக செக் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரையல் அண்ட் எரர் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கனுக்குள்ளே என்னோடய டெக்ஸ்ட் நான் கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக இதே டிசைன்ஸ் தான். ஸோ HTML லாஸ்ட்டாக நம்ம எழுத போகிறது வந்து உங்களோட கண்டென்ட்டுக்குரிய HTML codes div.content. ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மெயின் கண்டென்ட், அதுதான் உங்களோட அந்த டெக்ஸ்ட். இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன் UI and UX
அந்த லைன் நம்ம அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த அவதாருக்குரிய அந்த டெக்ஸ்ட் உங்களோட நேமும் அந்த ஸ்மால் இமேஜ் சர்க்கிளும் அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக உங்களுக்குரிய அந்த பட்டன், இதுதான் நம்ம அந்த லேயரோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு h1 tag h1 dot let's say main content இதில் அப்படியே உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, save the changes and then oh what happened? ஓகே, தென் அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த இமேஜ்க்கும் உங்களோட நேமுக்கும் நம்ம ஃப்ரேம்வொர்க் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது div dot quote container and then இதுக்கு நம்ம மெயின் கண்டென்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக அந்த மெயின் கண்டென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் அனிமேஷன்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு லேக்குமே தனித்தனியாக எழுத முடியாது. நான் காமனாக ஒரு கிளாஸுக்கு எழுதிட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸ் எல்லாமே வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா செக்ஷனுக்குமே அப்ளிகபிள் ஆகணும். அதனால தான் நம்ம அதே கிளாஸ் இங்கே ரிப்பீட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சாரி டாட். ஓகே, அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, ஸோ div டாட் avatar அந்த உங்களோட அந்த இமேஜ் சர்க்கிளுக்கு அண்ட் தென் பேராகிராஃப் டேக்கில் உங்களோட நேம் வெற்றிவேல் ரவி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டனுக்கு ஸோ ஆங்கர் டேக். இதுக்கு கிளாஸ் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா லெட்ஸ் சே லேர்ன் மோர் பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். லேர்ன் மோர் டாட் அதே மாதிரி மெயின் கண்டென்ட் அந்த கிளாஸ் அப்படியே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நேம் எல்லாமே சேமாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணும்போது. ஏன்னா இது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணும்போது எல்லாம் வேறு வேறு நேமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அனிமேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ சேவ் தி சேஞ்சஸ் அண்ட் தென் இந்த பட்டனுக்கு வந்து இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கணும்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் லுக்கிங் பர்ஃபெக்ட். உங்கள் டெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்குது. இதை நம்ம முன்னாடி கொண்டு வரணும், சைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணணும். ஸோ லெட் ஸ்டார்ட் ரைட்டிங் தி சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ நம்ம எஸ்விஜிக்கு எழுதியாச்சு. அடுத்து நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் கிளாஸ்க்கு. ஸோ உங்களோட கண்டென்ட் கிளாஸை காப்பி பண்ணிக்கோங்க. டாட் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டோட விட்த் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் தி ஸ்க்ரீன் சைஸ் இருக்கணும். மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் 0 and auto. Okay, so top right 0, left and bottom auto. And then text align. Text align நமக்கு as usual சென்டர்லேருந்து தான் நமக்கு வரணும். And then margin top, டெக்ஸ்டோட margin top வந்து 75%ல ஸ்க்ரீனோட 75%. And then position relative z index. எனக்கு ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்குது, நான் முன்னாடி அந்த இமேஜுக்கு மேலே கொண்டு வரணும். அதனால் z index 1 சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் எதுக்கு எழுதணும் அப்படின்னா இந்த h1 டேக்கு. எனக்கு இது இவ்வளோ பெரிய சைஸில் வேணாம். ஸோ சைஸை நான் ரெடியூஸ் பண்ணணும். ஃபாண்ட்டை நார்மல் வெயிட்டை நார்மல் ஆக்கிட்டு ஃபாண்ட் சைஸை நான் குறைக்கணும். ஸோ h1 டேக் நம்ம எழுத போகிறோம். h1 font weight normal and then font size 1.4 eminent points. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் enough. and then நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட் கண்டெய்னருக்கு. where it is, this is our code container. copy it dot நம்ம எழுத போகிற ஸ்டைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஸ்டைல் எழுத போகிறோம். ஓப்பன் இட். ஸோ இதோட
டெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில நான் வந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு margin top 20 pixel and then display flux width வந்து ஸ்க்ரீனோட நம்ம 100% width யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய லென்த்தாக போகாது. ஸோ பட் ஃபுல் கண்டென்ட் எடுத்தாலும் டெக்ஸ்டோட கண்டென்ட் வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் கண்டென்ட் சென்டர். ப்ளேஸ் கண்டென்ட் சென்டர். ஓகே. அண்ட் தென் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கே எனக்கு ஸ்மால் சர்க்கிள் வரணும். ஸோ அதுக்கு இந்த அவதார். ஸோ அவதார் டாட் இட்ஸ் அ கிளாஸ், CSS கிளாஸ். ஸோ ஸ்டார்ட் வித் டாட். ஸோ விட்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்க்கிளாக வேணாம். ஸோ 25 பிக்சல். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இமேஜ் வைக்கணும். பட் என்கிட்ட அந்த இமேஜ் நான் ரெடி பண்ணல அப்படிங்கிறனால ஸ்மால் சர்க்கிளை நான் வச்சுக்கிறேன். ஸோ 25 பிக்சல். And then background, let's say gray color. ஏன்னா background dark charcoal gray-ல இருக்கு, அதனால் இதில் வச்சுக்கலாம். border radius 50%. ஏன்னா ரவுண்டாக இருக்கணும், அதனால் 50%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இது நம்ம இன்னும் இது பர்ஃபெக்டாக இல்லை, இதை பர்ஃபெக்டாக ஆக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குக்கு மார்ஜின் எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஓகே. ஸோ மார்ஜின் 0.3 eminent points, 0.5 eminent points, and then font size of the text is 0.9 eminent points. Save the changes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேராகிராஃப் பர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களோட சர்க்கிளும் பர்ஃபெக்டாக சர்க்கிளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த பட்டனுக்கு தான் நம்ம ஸ்டைல்ஸ் எழுதணும். ஸோ அதனால் அந்த பட்டனோட கிளாஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஆஃப்டர் ஹியர் டாட் லேர்ன் மோர் margin top 3 eminent points, save it. Okay, and then display inline block, and then background வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க அதே கலர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கலர் கோட் அப்படிங்கிறத இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். பாயிண்டர் டூலை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். So copy it and paste it here. Okay, and then color அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம், அதனால் ஒயிட் அதே கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எனக்கு இந்த அண்டர்லைன் தேவையில்லை, அதனால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னு கொடுத்துருங்க. அண்ட் தென் பேடிங் 0.5 eminent points left, top and bottom, and then 1 eminent points in left and right. Okay, and then border radius, ஏன்னா நம்ம sharp edges நமக்கு தேவையில்லை, 0.2 eminent points. And then font weight, let's make it as bold. Save it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டன் வந்து இப்படி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது வரைக்கும் நம்ம எழுதுனது வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு, பட் ஸ்டில் இது வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ இது ரெஸ்பான்சிவாக எழுதணும் நம்ம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ண அந்த இமேஜ் எல்லாமே கீழே போகுது. ஸோ இது நம்ம ரெஸ்பான்சிவாக எழுதணும். ஸோ அதுக்கு மீடியா queries எழுதணும் நம்ம. ஸோ அட் மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் width மினிமம் 840 pixels, screen size 840 pixels தொட்ட உடனே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம் CSS styles. Okay, so let's expand it and then
let's make it minimum like this ஒரு 862 பிக்சலில் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாடி டேக்கு ஃபஸ்ட்டு நான் எழுதணும். பாடி டேக்கு ஃபாண்ட் சைஸ் 22 pixels and then overflow நமக்கு வேணாம். in x axisல எனக்கு overflow தேவையில்லை. ஸோ overflow in x axis hidden கொடுத்துடலாம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ உங்களோட கண்டென்ட் லெஃப்டில் நமக்கு மூவ் ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டுக்கு கண்டென்ட். ஸோ கண்டென்ட் டெக்ஸ்ட் அலைன் வந்து இந்த தடவை வந்து நம்ம சென்டர் வேணால் நமக்கு லெஃப்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கும். அண்ட் தென் வித் 80% கொடுத்துக்கலாம் கண்டென்ட்டோடது. அண்ட் தென் மார்ஜின் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 10 eminent points auto 0 auto. அண்ட் தென் நெக்ஸ்ட் H1க்கு வந்து width 50% கொடுத்துக்கலாம். Save the changes and look. ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட் வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த இமேஜை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இந்த கண்டென்ட் இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது, பட்டன் இங்கே இருக்குது. இந்த இமேஜை நம்ம இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இதையும் இங்கே கொண்டு வரணும். ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம SVGயை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே முடியுது? இந்த இடத்துல முடியுது. என்டர் SVG, ஓப்பன் இட். லெஃப்ட் வந்து அன்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் எனக்கு -15 pixels மூவ் ஆகணும். ரைட்ஸில் எனக்கு ஒட்டி வரணும். அதனால் ரைட்டில் -15 pixels. அண்ட் தென் டாப்பில் அந்த இமேஜை நான் கொஞ்சம் மேலே ஏற்றணும். ஸோ -20%. அண்ட் தென் வித். ஸோ இது எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து மாறும். அதனால் உங்கள் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1200 pixels டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இஃப் யூ சேவ் தி சேஞ்சஸ் லெட்ஸ் see. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போது உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் மாறும். ஓகே, ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது இது மாறும். பட் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் SVGக்கு அப்புறம் நம்மளோட கோட் கண்டெய்னர் இதை உள்ளே கொண்டு வரணும். சென்டரில் இருக்குது, அதை உள்ளே கொண்டு வரணும். ஸோ டாட் கோட் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். அண்ட் தென் பிளேஸ் கண்டென்ட் அண்ட் செட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேராகிராஃப் டேக்கு நம்ம எழுதணும். பேராகிராஃப் டேக் வந்து மார்ஜின் டாப் 0. ஓகே, சேவ் தி சேஞ்சஸ் அண்ட் நவ் லுக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எதுக்காக நான் ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி மேலே இதுக்கு மார்ஜின் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஐ மீன் கண்டென்ட்டை நம்ம வந்து சென்டர் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த சென்டரை நம்ம ஆன்சர் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நம்ம ஆன்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸோ ஒன்ஸ் இது பியாண்ட் இந்த ஸ்க்ரீன் சைஸ் இதை தாண்டி போகும்போது 1200 pixels தாண்டி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதுக்கும் நம்ம மீடியா கொரி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிற மீடியா கொரி எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித் ஸ்க்ரீன் வந்து 1020 pixel தாண்டும் போது எப்படி இருக்கணும். ஸ்க்ரீன் அண்ட் ஓப்பன் தி ப்ராக்கெட் மினிமம் width colon 1020 pixels. Open it. Okay, ஸோ இதில் வந்து நம்ம SVG மட்டும் செட் பண்ணாலே போதும், மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பொசிஷன், absolute position, Z index 0, left, unset, right, minus same on 15%, top minus 40%, and then overflow. எனக்கு எல்லா சைட்லேயுமே overflow வந்து ஹிடன் ஆயிரணும். x axis y axisலையும் width அந்த SVGயோட width சைஸ் வந்து 1600 பிக்சலுக்கு செட் பண்ணிக்கிறேன்.
1600 பிக்சலுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, save the changes and then refresh it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1200 பிக்சலுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அனிமேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் தி அனிமேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இதை டாக் செப்பரேட்டாக இல்லாமல் உள்ளே வச்சுக்கலாம். இன்ஸ்பெக்ட், லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறேன். அப்புறம் தான் நம்ம எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது இந்த லைனுக்கு அப்புறம், இந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த GSAP அனிமேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே அனிமேஷன் எல்லாமே டைம் லைன் தான். ஸோ நம்ம ஒரு டைம் லைன் GSAP கிளாஸில் டைம் லைன் ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடில் நம்ம CSS தான் எழுத போகிறோம். அனிமேஷன் இங்கே டேரக்ட் CSS தான். பட் CSS வந்து நார்மல் CSS சின்டாக்ஸ் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. நம்ம வந்து அந்த ஹைஃபன் அதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம கேமல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ மீன் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் கேஸ், அந்த நெக்ஸ்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும். ஸோ கேமல் கேசஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் CSS கிளாஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் லைக் லெட்ஸ் சே TL1 timeline 1 ஈக்குவல்ஸ் GSAP dot time line. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள open and close the curly braces and then so let me zoom in little bit so you can see it clearly. And then defaults spelling mistake இல்லாமல் எழுதிக்கோங்க. DEFAULTS defaults colon, ஸோ இது உள்ளே இருக்கணும். ஸோ defaults colon, okay, defaults colon and then open again curly braces. So inside here first element வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா duration, அனிமேஷனோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0.7 seconds. ஓகே, அண்ட் தென் ease in ease out தான் ease நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு back dot ease out dot config 2. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா GSAPோட டாக்குமெண்டேஷன் வச்சு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அங்கே இந்த கிளாஸஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. சேவ் தி சேஞ்சஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம டைம்லைன் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. டைம்லைன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைம்லைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த லேயரை நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே SVG தான். இங்கே உள்ளே இருக்கிற எல்லா லேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா SVG. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கிளாஸை அனிமேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அனிமேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ், இந்த மெயின் கார்டோட box. So okay, so remove this, right click, inspect elements. இது இந்த ரெக்டாங்கிள் குறியது, இது அவுட் சைட் ரெக்டாங்கிள் குறியது, இது அந்த ஒட்டுமொத்த குரூப். ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிள் 3க்கு தான் நம்ம அந்த ஸ்டைல் எழுதணும். ஸோ இந்த ஐடிக்கு தான் நம்ம அந்த ஸ்டைல் எழுத போகிறோம். இந்த கிளாஸ் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. Control F and paste it. ஸோ இதுதான் அந்த ரெக்டாங்கிள் 3. நம்ம ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் 3க்கு தான் நம்ம அந்த ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா?
ஓகே, ஸோ இதுக்கு கிளாஸ் என்ன கிளாஸ் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெட்ஸ் மேக் கார்ட் -bg. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இங்கேருந்து காப்பி இட், இந்த டாட் தேவையில்ல, காப்பி இட் அட் தி எண்ட். இங்கே அந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த அந்த டைம்லைனில் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ TL1 டாட், இதில் ஃப்ரம் அப்படின்னு அனிமேஷன் இருக்குது, ஃப்ரம் டு ரெண்டு விதம் நம்ம அனிமேஷன் எழுதுவோம். ஸோ ஃப்ரம் அந்த கிளாஸ் நேம் டாட் இந்த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம அந்த அனிமேஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ எவ்வளோ டிலே பண்ணணும், ஸோ அனிமேஷனை டிலே எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் அனிமேஷனை டிலே பண்ணுறேன். ஸோ டிலே 1 செகண்ட், ஸ்கேல் 0.2, கமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின். ஆக்சுவலாக இது வந்து CSS கிளாஸ், ஸ்கேல் டிலே இது எல்லாமே வந்து CSS கிளாஸஸ், நம்ம CSSல யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் எனக்கு எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து எனக்கு ஜூம் இன் ஆகி வர்ற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் கமா. ஸோ இது உங்களுக்கு எத்தனை தடவை நடக்கணும், எவ்வளோ how many டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த how many டைம்ஸ் இல்லை, எவ்வளோ டியூரேஷனில் இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடியணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஈக்குவல்ஸ் டாட் டு. உங்களுக்கு இமீடியேட்டாக நடக்கணும் அப்படின்னா முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கோங்க, இமீடியேட்டாக நடக்கும். ஓகே, save the changes and let's see how it's work. Let's refresh it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அனிமேட் ஆகிற மாதிரி தெரியும். Watch it. Oh my goodness, I'm sorry. So if you refresh it, see here, நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ மெயின் பாக்ஸ் இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரெக்டாங்கிளுக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் எங்கே வருது, ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் 4. ஸோ ரைட் நெக்ஸ்ட் டு தட் இதை ரெக்டாங்கிள் 4 சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஐடியை வந்து இதோட கிளாஸ் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஸோ கார்ட் let's say top, copy it and then இந்த இடத்துல ஸோ நான் ஜூம் இன் பண்ணியிருக்கனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ கிவ் மீ a minute, let me align it. ஓகே, இந்த செமிக்கோலனை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டாட் ஃப்ரம், நான் ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் TL1 டாட் TL1 டாட் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ செமிக்கோலன் ரிமூவ் பண்ணிவிட்டு டேப் உள்ளே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. டாட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டாட் ஃப்ரம், ஓகே, டாட் கார்ட் ஹைஃபன் டாப். ஓகே, ஸோ கிளாஸ் நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பெட்டர் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து கமா ஓப்பன் இட். ஸோ இதுக்கு வந்து ஸ்கேல் எனக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்கேல் y axis ஈக்குவல்ஸ் 0, கமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் ஃப்ரம் தி டாப். ஆர்ஜின் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் பாக்ஸ் வரும். ஸோ மேலேருந்து இந்த பாக்ஸ் வருது உங்களுக்கு. திரும்ப பாருங்கள், அவுட் சைட் பாக்ஸ் அண்ட் தென் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ். இமீடியேட்டாக ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட் அனிமேஷன் லோட் ஆன உடனே பின்னாடியே இந்த டாப் கார்டு வந்து அனிமேட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம எதை அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமிக்கோலன் நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம அனிமேட் பண்ண போகிறது டாட் ஃப்ரம். நெக்ஸ்ட்டு நம்ம அனிமேட் பண்ணக்கூடிய லேயர் வந்து
உங்களோட ஐக்கன், இந்த சின்ன ஐக்கன். ஸோ இதை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கன் ஃபைண்டர். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் யூ கான்ட் டூ இட். ஸோ இந்த இருக்குது, இதுதான் இந்த ஐக்கான் ஃபைண்டர் தான் நம்ம ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம். ஸோ Control F, icon finder, here it is. இந்த இதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டைல் எழுதணும். Let's check one more time. Yeah, இந்த தான். ஸோ இதுக்கு class, let's say card icon. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. Copy it, end, இங்கே டாட், அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸோ நம்ம எழுத போகிறது கிடையாது. ஸ்கேல் மேலே அந்த டாப் கார்டு எக்ஸிக்யூட் ஆனோடனே பின்னாடியே இது ஜூம் இன் ஆகி வர மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்கேல் கோலன் 0.2 செகண்ட்ஸ் இல்லை 0.2 செகண்ட்ஸ் அண்ட் தென் கமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின். எங்கேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா எனக்கு டாப்லேயே பாட்டம்லேருந்து வர வேணாம், எனக்கு சென்டர்லேருந்து வரணும் இமேஜ். ஸோ சென்டர் அண்ட் தென் எப்போ எனக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஓப்பன் ஆகிடணும். ஸோ அதுக்காக கமா டபுள் கோட்ஸ் மைனஸ் ஈக்குவல்ஸ் 0.7. ஓகே, சேவ் சேஞ்சஸ். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் இஸ் நாட் ஒர்க்கிங், ஒர்க் ஆகலை. ஸோ ஏதோ சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. From card icon center, okay, hyphen minus equals dot 7. It should come, but it's not coming. What is the problem? Inspect elements. ஸோ நம்ம எழுதின CSS இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போது நம்ம வேற எங்கேயோ எழுதிட்டோம் CSS. icon finder. ஓ நிறைய இடத்துல இருக்குது ஐக்கான் ஃபைண்டர். நான் எந்த இடத்துல எழுதுனேன்னு தெரில. ஓகே, ஸோ இங்கேருந்து இதை எடுத்துடலாம். ஸோ இதோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 111-2. இதுதான் அதோட நம்பர். Picture 181-411. Let's say what is the number? 181-411. 181-411 underscore 2. இல்லையே, வித்தியாசமாக காட்டுது. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ரெக்டாங்கிள் 17 இது. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது? இது உங்களோட மெயின் கார்டு, இது ஓவரால் ரெக்டாங்கிள், இது கார்டு டாப். ஆக்சுவலாக கார்டு டாப்புக்கு கீழே இருக்கணும் இது. ஸோ இது எங்கே இருக்குது? கார்டு 8. வெயிட் a second. கார்டு ஹைஃபன் டாப் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஐக்கன். ஸோ நம்மளோட கிளாஸ் இங்கே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ kindly please very careful because நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. card icon, save it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் இருக்காது. கரெக்டாக இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், திரும்ப நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி மெயின் கார்டு, டாப் கார்டு அண்ட் தென் உங்களோட ஐக்கான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ பர்ஃபெக்டாக அந்த எந்த இமேஜ் அந்த ஐக்கன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு CSS எழுதுங்க. ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக SVG எழுதுகிறோம், அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். அண்ட் தென்
at last. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு லைனுக்கும். ஸோ லெட்ஸ் சே as it's a bar, progress bar. ஸோ லெட்ஸ் சே bar 1, bar 2, bar 3, bar 4 எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ டாட் ஃப்ரம் open it double quotes dot bar 1, okay, comma, and then open it. So scale x x capital equals 0, okay, and then comma, square hyphen equals dot 2. ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. 2 3 4 5 6. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இதில் இந்த லைன் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இது 2, இதுக்கு 3 செகண்ட்ஸ், இதுக்கு 4 செகண்ட்ஸ், இதுக்கு 5, இதுக்கு 6 இல்லைனா 7 கொடுத்துக்கோங்க லாஸ்ட் லைனுக்கு. ஸோ அதே மாதிரி நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது 2 3 4 5 6, okay, save the changes. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ் நம்ம அங்கே அதுக்கு எழுதணும். ஸோ அதுக்கு இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ். ஓ, இது மொத்தமாக கண்டென்ட் ஏரியாக்குள்ளே வருது. ஸோ லெட்ஸ் அதனால தான் செலக்ட் பண்ண முடியல. ஓகே, நவ் இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்ட். ஸோ rectangle 5 underscore 2 3 and 6 7 and 8, ஓகே. ஸோ வரிசையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க, paste it. ஸோ 5-2-3 6 7 8 இதுக்கு தான் நம்ம வரிசையாக சிஎஸ்எஸ் கிளாஸ் எழுத போகிறோம். ஓகே, எங்கேருந்து 5லேருந்து இங்கேருந்து class bar 1, this is bar 1, and then this is bar 2, bar 1, bar 2, bar 3, bar 4, bar 5, at last bar 6. Save the changes. நம்மளோட அனிமேஷன் எப்படி look 1 2 3. okay, so what happened for this? rectangle, oh, number problem, bar 6, oh, number lock 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அனிமேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம அனிமேட் பண்ண வேண்டியது நம்மளோட டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் தெரியுது. ஸோ இது கண்டென்ட் வந்து வெப்சைட் வந்து லைவில் இருக்கும்போது எனக்கு இது வந்து இந்த கார்டு ஓவரால் இந்த மொத்த கார்டு வந்து மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்கிற மாதிரி, ஸோ லைட்டாக அது பபுள் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு மொத்தமாக அந்த ஹோல் கார்டை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது எந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கார்டு. இந்த மொத்த இதையுமே நம்ம ஒரு டிவிஷனுக்குள்ளே போடணும். இந்த மெயின் கார்டு செக்ஷனை மொத்தமாக நம்ம ஒரு டிவிஷனுக்குள்ளே போடணும். அது ரொம்ப ஈஸி. இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஐடி எல்லாமே ப்ராப்பராக நேம் பண்ண சொன்னேன். உள்ளே நம்ம எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கார்டோட குரூப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த குரூப் மொத்தத்தையும், அதாவது இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ div டாட் ஹோல் கார்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்டர்.
இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆல்ட் கீ அண்ட் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த டிவிஷனுக்குள்ளே மூவ் ஆயிடும். ஓகே, ஸோ சேவ் தி சேஞ்சஸ். இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். பிங்கோ, ஒர்க் ஆகலை. ஸோ we messed up it. Okay, so I think மொத்த குரூப்பையும் மூவ் பண்ணாமல் I'm sorry, மேடம் பிளண்டர் மிஸ்டேக், மை பேட். ஸோ இது டிவிஷன் கிடையாது, இது குரூப். ஸோ நீங்கள் டிவாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அது HTML எடுத்துக்கணும். இது எஸ்விஜிக்குள்ளே நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்படி மேலே மூவ் பண்ணிடுங்க. எங்கே ஆல்ட் அப் ஆரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது பர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. குரூப் நம்மளோட அனிமேஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பபுள் எஃபெக்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் லாஸ்ட்டாக. ஸோ இந்த அனிமேஷன் முடிஞ்சு, டைம்லைன் 1 முடிஞ்சு. ஸோ அதுக்கு நம்ம டைம்லைன் 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். TL2.2. ஓகே, ஸோ எதுக்கு நம்ம எழுத போகிறோம்? ஹோல் கார்ட். ஸோ டாட் ஹோல் ஹைஃபன் கார்ட். ஓகே, ஸோ இந்த கார்டு நேமில் CSS இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்குது, எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அண்ட் தென் கமா ஓப்பன் இட். ஒய் ஆக்சிஸில் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு லெஃப்ட் ரைட்டு போவோன்னா டாப் அண்ட் பாட்டம் போயிட்டு வந்தால் போதும். ஸோ ஒய் ஆக்சிஸ் கோலன் 10 அண்ட் தென் ரிப்பீட். எனக்கு இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரிப்பீட் REPEAT கோலன் ஹைஃபன் -1. ஸோ ரிப்பீட்டுக்கு -1 கொடுத்துருக்காங்க, எதனால் எனக்கு தெரில. ஸோ 1 or 2 கொடுத்தா 1 or 2 டைம்ஸ் தான் வருதுங்கிற மாதிரி. ஸோ -1 கொடுத்தா நெகட்டிவாக இருக்கலாம், ஸோ இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் -1 இட்ஸ் அன் இன்ஃபைனைட். எனக்கு கீப் ஆன் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ யோயோ, அந்த ஸ்டைல் பேர் வந்து யோயோ. ஸோ ட்ரூ. ஓகே, யோயோ கோலன் ட்ரூ. சேவ் தி சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெஃப்ரெஷ் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது, அண்ட் தென் nothing is happening. It should work. What's the problem? Any error in the console? ஆக்சுவலாக ஒரு எரர் இருக்குது, ஆனால் என்ன எரர்னு காட்ட மாட்டேங்குது. எஸ், ஹியர் இட் இஸ். Timeline 2 is not defined. Timeline 2 it's not defined. I'm sorry, that's my mistake. இங்கே டைம்லைன் 1 க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம டைம்லைன் 2 க்ரியேட் பண்ணல, அதுதான் மிஸ்டேக். ஸோ வேரியபிள் TL2 equals GSAP dot timeline. ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் தி curly braces, defaults colon, open it again, open the curly braces, duration எவ்வளோ நேரம் இந்த duration உங்களுக்கு இந்த அனிமேஷன் duration எவ்வளோ நேரம் இருக்கணும். ஸோ 1.5 seconds அந்த அனிமேஷன் per animation 1.5 seconds durations. ஸோ டிலே எவ்வளோ டிலே இருக்கணும் ஒவ்வொரு அனிமேஷனுக்கும்? 1 second. Actually now it should work properly. Let's see. So error போயிருச்சு. அண்ட் தென் இப்போ தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் திஸ் அனிமேஷன் only we created that timeline 2. Okay, so next we need to animate our text. So this time we don't make any mistakes, so we create the timeline first and then we can go for the animations. So variable t3 TL3 timeline 3. Okay, so GSAP dot timeline, open the bracket, so defaults colon, open it. So இந்த டைம்லைனுக்கு என்னோட டியூரேஷன்
எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா per animationக்கு 1.5 seconds. Save the changes, semicolon. So last here TL3 dot from open the bracket. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு சிஎஸ்எஸ் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட மெயின் கண்டென்ட் காப்பி பண்ணிக்கோங்க. And then comma opacity 0. So y axis la 40 and then stagger effect நம்ம யூஸ் பண்ண போகிறோம். stagger colon 0.3. save the changes. now let's refresh your browser. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா what happened, இதுலேயும் ஏதோ பிரச்சனை. ஆக்சுவலாக இது கீழேருந்து வந்துற மாதிரி, கீழேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் லோட் ஆகிற மாதிரி வரணும். பட் ஏன் வரல, என்ன மிஸ்டேக், my mistake. dot main content. sorry guys, lot of mistakes today. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் ரெஃப்ரெஷ் ஆன உடனே உங்களுக்கு கண்டென்ட் வந்து கீழேருந்து ஃப்ளோட்டிங் ஆகி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட், complete responsive and then with GSAP animation. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். and then I attached this source code in our official website, and our official website link is already attached in the description box. So check the description box so you can download this source code. And then I'll see you all in upcoming videos with more fantastic and creative UI design. See you all.